ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸ் லிமிடெட் IPO டிசம்பர் 18 ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஷார்ட் அனாலிசிஸ் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தான் நான் எலிமினேட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. கண்டிப்பாக அதில் நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த அனாலிசிஸை பேஸ் பண்ணி தான் நானுமே அப்ளை பண்ண போகிறேன். எனக்குமே கன்விக்ஷன் இந்த அனாலிசிஸை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. அதனால இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக நான் எலிமினேட்டே பண்ண மாட்டேன். ஸோ இந்த நம்ம வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவர்கள் மெயினாக விமன்ஸுக்கு மைக்ரோ லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. முத்தூட் குரூப்போடது தான் இந்த கம்பெனியும். இவர்களுடைய லோன் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா லைவ்லிஹுட் சொல்யூஷன்ஸில் பிரகதி லோன்ஸ், இன்கம் ஜென்ரேட்டிங் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இண்டிவிஜுவல் லோன்ஸ் இது மாதிரி. அடுத்து லைஃப் பெட்டர்மெண்ட் சொல்யூஷன்ஸ்னு பார்த்தோன்னா மொபைல் ஃபோன் லோன்ஸ், எஜுகேஷனல் லோன் இது மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து ஹெல்த் அண்ட் ஹைஜீன் லோன்னு பார்த்தோன்னா சானிடைசேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் லோன். அடுத்து செக்யூர்டு லோனில் கோல்டு லோன் வரும். அப்புறம் பிஸ்னஸ் லோன்ஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்க, இவர்களோட மெயினாக பார்த்தோன்னா ரூரல் ஃபோக்கஸ்டு பிஸ்னஸ் மாடல் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த லோன் போர்ட்ஃபோலியோ பார்த்தாவே தெரியும். அர்பனில் 4.37% தான் லோன் கொடுத்துருக்காங்க. ரூரல் ஏரியாவில் தான் 95.63% ஆஃப் லோனு ரூரலில் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்லி விமன்ஸுக்கு தான். அடுத்து ரேட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கிரைசில் லாங் டேர்ம் ரேட்டிங், NCD ரேட்டிங் எல்லாமே A+ ஸ்டேபிள்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால கம்மியான இன்ட்ரெஸ்ட்லேயே இவர்கள் அமௌண்ட் கலெக்ட் பண்ண முடியுது, பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ண முடியுது. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வருஷமும் நிறைய பிரான்ச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க. செப்டம்பர் 30, 2023 படி 1340 பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 339 டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. அசட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ஒரு வருஷமும். அதுக்கப்புறம் லோன் கொடுத்தது அப்படின்னு பார்த்தோன்னாலும் ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ ஓகேங்க, ஆவரேஜ் டிக்கெட் சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 42,000, அரௌண்ட் 50,000 கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஒரு விமன்ஸுக்கு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 50,000க்கு உள்ளே தான் லோன் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோ ஃபைனான்ஸ் டு விமன்ஸ். ஓகேங்க, என்ன பர்பஸ்க்காக இந்த IPO வர்றாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ் இஷ்யூ 760 கோடி, ஃபியூச்சர் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ப்ராஃபிட்டும் ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. கடன் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏர்னிங் பர் ஷேர் 14.19, நெட் அசெட் வேல்யூ ₹112.63 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் 10.08% இருக்குது. 10க்கு மேலே அப்படி இருந்தாவே ஓகே தான் ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த். Gross non-performing asset 2.37%, net non-performing asset ப்ரொவிஷன்ஸ்லாம் போக 0.33% அப்படிங்கிறது சூப்பர் தான். கேபிட்டல் அடிக்விஷி ரேஷியோ 20.46%, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 12.39%. ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேவாக இருக்குது, சூப்பராகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு பியர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 7 கம்பெனிஸாக RHPயில் கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் வைஸ் ஹையஸ்ட்டாக இருக்கிறது உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் 27.79% ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த். ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் டு புக் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கிறது கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின். ஸோ 5.15 ப்ரைஸ் டு புக் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு லோவஸ்ட்டு சூரியோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் 1.07. ஸோ சூரியோதயா நல்ல அண்டர் வேல்யூவில், லோ வேல்யூவில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ IPO வர்ற முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5 ப்ரைஸ் டு புக் இருக்காங்க. ஸோ ஓகேன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். 2.5ம் ஓகே தான். ஓகேங்க, நெக்ஸ்ட் PE மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கிறது ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி 551.18 PE மல்டிபிள். லோவஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் 9.33. இப்போ IPO வர்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா அரௌண்டு 25 PE மல்டிபிள். இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறமும் 25.3, இஷ்யூ பண்ணதுக்கும் பிஃபோராக 24.9. ஸோ அரௌண்டு 25 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். 25ம் ஓகே நம்ம எடுத்துக்கலாம். ஃபுல்லி ப்ரைஸ்டு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனுவலைஸ்டு PE பார்த்தோன்னா 12 தான் வருது. ஸோ கண்டிப்பாக இந்த ஷேர் ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. வித்தின் 6 மந்த்ஸ்லேயே, உடனே லிஸ்டிங்லேயே இல்லைனா கூட வித்தின் 6 மந்த்ஸ்லேயே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனுவலைஸ்டு PE பார்த்திங்கன்னா 12 தான் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு IPO டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். IPO ஓப்பன் ஆகிறது டிசம்பர் 18, க்ளோஸ் ஆகிறது டிசம்பர் 20. ஃபேஸ் வேல்யூ ₹10. IPO அப்பர் ப்ரைஸ் மேன் ₹291. ஒரு லாட் அப்படிங்கிறது 51 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது NSE and BSEயில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 960 கோடி. அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ 760 கோடி, ஆஃபர் ஃபார் சேல் 200 கோடி. எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு ஷேருக்கு ₹14 டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸோட எம்ப்ளாயியாக இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுற டைமில் எம்ப்ளாயி அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளால் நார்மலாக
இண்டிவிஜுவல்ன்ற மாதிரி செலக்ட் பண்ணுவோம். நீங்கள் எம்ப்ளாயி அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேருக்கு 14 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரீட்டைல் ரிசர்வேஷன் 35% ஒதுக்கியிருக்காங்க. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து டிசம்பர் 21 அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட், அலாட் ஆச்சுன்னா ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது டிசம்பர் 22 லிஸ்ட் ஆக போகிறது டிசம்பர் 26 இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,841 ரூபாய் தேவைப்படும். ஓகேங்க, நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 14th டிசம்பர் அன்றைக்கி கிரே மார்க்கெட்டில் 120 ரூபாய் அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகுது. ஐபிஓ ப்ரைஸ் 291 ரூபாய் அப்படின்னு வச்சோன்னா கிட்டத்தட்ட 41% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிஜிஸ்ட்ரார் கேஃபின் டெக்னாலஜிஸ் லிமிடெட். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸ்க்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் பிஃபோர் ஐபிஓ 69.08%, ஆஃப்டர் ஐபிஓ 55.47% ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க போகிறாங்க. ஸோ சூப்பர் தான். ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா குட்டாக தான் இருக்குது. வாராக்கடன் பார்த்தீங்கன்னா நான் பர்ஃபார்மிங் அசெட் ரொம்பவே லோவாக இருக்குது. ஸோ சூப்பர் தான். பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா விமன்ஸுக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் மெயினாக ரூரல் ஏரியா விமன்ஸுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சூப்பர் தான் விமனுக்கு. ஸோ காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 7 கம்பெனிஸாக ஆர்ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க. பட் நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ப்ரைவேட் பேங்க், பப்ளிக் பேங்க் எல்லாமே அன்லிஸ்டட் பிளேயர்ஸ் எல்லாமே இவர்களுடைய காம்படிட்டர்ஸாக தான் இருப்பாங்க. வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அரௌண்ட் 25 PEயில் வர்றாங்க. ஃபுல்லி ப்ரைஸ்டுன்ற மாதிரி எடுத்துக்கலாம். பட் 2024 ஆனுவலைஸ்டு PE கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீப் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓவராலாக எல்லா பேராமீட்டர்ஸுமே ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்றனால லாங் டேர்ம் பர்பஸ்க்கு ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இது என்னுடைய பர்சனல் வியூ தான். இந்த வியூ தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபைனல் வியூ அப்படின்னு பார்த்தோன்னா நான் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணலான்னு தான் இருக்கேன். ஆனுவலைஸ்டு PE சீப்பாக இருக்குது அப்படின்றனால ப்ரைஸ் அப்ரிசியேஷனுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரே மார்க்கெட்லேயும் நல்ல டிமாண்ட் இருந்துகிட்ருக்கு. முத்தூட் குரூப், அது மட்டும் இல்லாமல் விமனுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மெயினாக ரூரல் ஏரியா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் கருதப்படுது. ஸோ அதனால் நான் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கம்பெனி பற்றிய ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.